வரைக்கும் விங்ஸ்ல நம்ம பார்த்தது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பெஷலிஸ்ட்ஸ் எல்லாம் கார்டனியா மக்கள் மாதிரி வாழ பழகிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அவங்களுக்கும் விங்ஸுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள் வேற. இன்னொரு பக்கம் விசார்ட்ஸ் எல்லாம் பெட் ஷாப்புக்கு வந்து அங்க இருக்கிற பெட்ஸை எல்லாம் விங்ஸுக்கு எதிராக செயல்பட வைக்கிறாங்க. லாஸ்ட் ஃபேரியான ராக்ஸிக்கு என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். குட் மார்னிங் ஸ்டெல்லா. குட் மார்னிங் கேர்ள்ஸ். நீ சரியான டைம்க்கு தான் வந்திருக்க. நீ லேட்டா வந்திருந்தா அப்புறம் சாப்பாடு காலியா இருக்கும். என்ன இவ்ளோ குப்பையா இருக்கு? இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு கிளீன் பண்ணி ஆகணுமா? இது பாக்கும்போது எனக்கு வேலை செய்யவே தோணல, என்னால முடியல. அப்படியா? சீக்கிரம் சாப்பிடு, உனக்கு நல்ல தெம்பா இருக்கும். இன்னைக்கு வேலை செஞ்சே ஆகணும், ஏன்னா இன்னைக்கு விசேஷமான நாள். அப்படி என்ன விசேஷம்? இன்னைக்கு கிளீன் அப் டேன்னு உனக்கு தெரியாதா? ஃபர்னிச்சர்ஸ் கிளீன் பண்ணணும், துணியெல்லாம் வாஷ் பண்ணணும், விண்டோஸ் கிளீன் பண்ணணும். இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அதுக்குள்ள வேலையை முடிச்சாகணும். எல்லாமே பளபளப்பா இருக்கணும். அவங்க மட்டும் வந்து பார்த்தாங்கன்னா வாய் அடிச்சு போய் நின்னுறணும். வாய் அடிச்சு போய் நிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றேன். நம்ம பேசியே ரொம்ப நாள் ஆகுது. அவங்க நம்மள திட்டுறதுக்கு இது ஒரு சாக்கா இருக்க கூடாது. நாம அதுக்கு சான்ஸ் கொடுக்காம சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கலாம். இனி பிராண்டனுக்காக நீ எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன். நான் தான் பார்த்தேனே, அவ கிஸ் பண்ணும்போது அவன் அலோ பண்ணால. நிச்சயமா அந்த விஷயத்துக்கு நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக வேணா நான் ஹெல்ப் பண்றேன். இந்த சண்டே ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் கிளீன் பண்ண போறேன். இததான் ஸ்டெல்லா நாங்க எதிர்பார்த்தோம். நான் இந்த இடத்த ஒரு கேலரியா மாத்த போறேன். இந்த காஃபி ஒண்ணு சுறுசுறுப்பாக்கும். தேவையான சுகரை ஆட் பண்ணிக்கோ. உடைச்சிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிற. காஃபி கூட வேண்டாமா உனக்கு? இந்த சாப்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு. மேஜிக் பண்ணி மக்கள் மத்தியில எப்படி ஆர்வத்தை உண்டாக்குனாங்கன்னு படிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. நீ அத படிச்ச புது பவர்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? புது பவர்ஸ் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இதுல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 டிஃபரெண்டான வழிகள் இருக்குன்னு போட்டிருக்கு. இது உங்களால நம்ப முடியுதா? இதெல்லாம் ஈவினிங் படி மியூசா. ஈவினிங் உன் ஃப்ரெண்ட் வர்றத மறந்துட்டியா? வாவ். எக்ஸ்கியூஸ் மீ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் டைம்க்கு போய் ஆகணுமா இல்ல டைம்க்கு போய் அங்க என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் லேட்டா போலாமே, அதான் உங்ககிட்ட கேட்டேன். அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிராண்டன், நீ சொல்றதும் சரிதான். ஓஹோ காய்ஸ், நீங்களா? நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏதோ உளறிட்டேன். ஆமாப்பா, நாம என்ன நினைச்சோம்னு சாருக்கு தெரியும் பாரு. இங்க பாரு, கிண்டல் பண்றத முதல்ல நிறுத்து. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை உனக்கு ஒரு முறையாவது வந்தாதான் அந்த அருமை உனக்கு தெரியும். சரி சரி, என்னதான் பண்ணணும்னு சொல்லு. இங்க பாருங்க, நமக்கு வேலை கிடைச்சிருச்சு. பீட்சா டெலிவரி பாய் வேலை கிடைச்சதே, அதை சொல்ல வரியா? நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி வேலை தானே நீங்க எல்லாருமே அதை நினைக்கிறீங்களா? சரி பரவாயில்ல விடுங்க, வேலை இல்லாம இருந்ததுக்கு அதுவாவது கிடைச்சது. அதனால இதை நம்ம கொண்டாடணும். ஏன்னா நம்ம பாய்ஸ் ஆச்சே. நாம பண்ற வேலையில இந்த மொத்த ஊரை நம்மள திரும்பி பார்க்கணும். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். நிச்சயமா அதை நம்மளால பண்ண முடியாது, அதை தெரிஞ்சுக்க. கம் ஆன், நம்ம மேஜிக்க பயன்படுத்தி கார்லயே பீட்சா டெலிவரி பண்ணா என்ன? இங்க பாரு, மேஜிக்னு ஒரு லிமிட் இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, யாருக்கும் தெரியாம உதவி செய்யக்கூடாது. ஏற்கனவே நான் உதவி செஞ்சு பட்டதெல்லாம் போதும். ஒரு முறை ஹெல்ப் பண்ணதுக்கே அந்த பொண்ணு ஓயாம என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. எங்க போனாலும் பின்னாடியே வரா. ஒரு நிழல் மாதிரியே ஒட்டிக்கிட்டு இருக்கா. நான் எந்த பக்கம் திரும்பினாலும் அவதான் இருக்கா. அவளா தானா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. நான் என்ன பண்ணாலும் அவளுக்காக தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா ஸ்டெல்லா தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறது அவளுக்கு தெரியாது. அவ என் பக்கத்துல இல்லாதது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி அதை விடுப்பா, பொண்ணுங்க எப்பவுமே அப்படித்தானே.
நீ ஒரு வாரம் பேசாம இருந்து பாரு, அதுக்கப்புறம் அந்த மெட்சி உன் பக்கமே வர மாட்டான். ஆனா ஸ்டெல்லா அப்படி இல்ல. நிஜமாவா சொல்ற? ஏதோ நீ சொல்ற பாத்துக்கிறேன். நிஜமாதான் பிராண்டன், நீ தேவையில்லாம பயப்படுற. நான் சொன்னா சரியா இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. அந்த பையன் என்ன பேசுறான்? ஏன் அழகா இல்லையா, அறிவா இல்லையா, எனக்கு என்ன குறைச்சு? என்கிட்ட இல்லாதது ஸ்டெல்லா கிட்ட என்ன இருக்கு? சீக்கிரம் அவங்கள. கொஞ்ச நாளைக்கு ப்ளூம் பின்னாடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியும் போகணும். ஸ்டெல்லா நிறைய தப்பு பண்றா. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க அவளுக்கு எந்த தகுதியும் இல்லன்னு இவனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸ்டெல்லாவோட இடத்தை நான் பிடிச்சு காட்டுறேன். எல்லாம் ரெடியா கேர்ள்ஸ்? கேர்ள்ஸ், எனக்கு என்னமோ ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே இருக்கு. என்ன சொல்ற? இது இல்லாம நான் ஒரு விஷயம் சொல்லவா? மேஜிக்க பயன்படுத்தி நாம எல்லாமே யூஸ் பண்றோம்ல, அப்படி இருக்கும்போது மேஜிக்க பயன்படுத்தி ஏன் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண கூடாது? என்ன சொல்ற? அப்படி பண்ணோம்னா ஜாலியா இருக்கும்ல. அதே சமயம் ஃபர்னிச்சர்ஸ் கூட கொண்டு வரலாம்ல. என்னோட ரூமுக்கு ஒரு பெரிய ரெட் கலர் சேர் தேவை. இல்ல பிங்க் தான் இதுக்கு மேட்சிங்கா இருக்கும். அது ரொம்ப ஈஸி. நம்ம முதல்ல க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா பெயிண்ட் பண்ணுவோம். சரி, ஆரம்பிக்கலாம் வாங்க. என்ன அவங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்க? ஒருவேளை அவங்களா இருக்கலாமோ? இனி நம்மளால எதையும் ஒளிச்சு வைக்க முடியாது. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ தேங்க்ஸ். இது எல்லாத்துக்குமே காரணம் ஸ்டெல்லா தான். ஆமா, நீங்க என்ன இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க? முன்னாடி இருந்த இடத்துக்கு இந்த அபார்ட்மெண்ட் ரொம்பவே அழகா இருக்கு. ரொம்ப கனமா இருந்தா அதை என்கிட்ட வேணா கொடுங்க. சும்மா உங்களை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். ஆனா இங்க நடக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்க தோணுது. ஆமா, கொஞ்சம் சொதப்பிடுச்சு. பெயிண்டிங்க சொதப்பாம பண்றது கஷ்டம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் பண்றத பார்த்து கத்துக்கோங்க. ஸ்கை வந்தா கூட இப்படிலாம் செய்ய மாட்டான். பாத்தியா உன் ஃப்ரெண்ட் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றான்னு? தப்பு இல்லையா இது? கவலைப்படாத, நான் அவன் கிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இதத்தான் நான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். இந்த போட்டோவை ஸ்கைக்கு காட்டினா போதும். இப்போதைக்கு இது ஒன்னே ஓகே. மத்த எல்லாரையும் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல இத ஸ்கைக்கு காட்டி அவனை இந்த இடத்துக்கு வர வைக்கிறேன். வெயிட் பண்ணு ப்ளூ. இங்க இந்த பெயிண்ட் அடிச்சது நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லையா? உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்னா எனக்கு இது ஓகே தான். ஓ, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இந்த அபார்ட்மெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏய், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா? யா, கண்டிப்பா. ஓ ஓ. அடச்சே, மன்னிச்சிரு ப்ளூம். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் வேணும்னா அதை கிளீன் பண்ணட்டுமா? அது ஏன்னா என்னால தானே காரப்பட்டுச்சு, அதான். முக்கியமான வேலையில இருக்கிற மாதிரி தெரியுது. தொந்தரவு பண்ணதுக்காக மன்னிச்சிடுங்க. கதவு கூட சாத்தாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹே, வந்துட்டீங்களா? வாங்க, எங்களுக்கு பெயிண்ட் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கேர்ள்ஸால பெயிண்ட் பண்ண கஷ்டம் இல்ல, அதான். நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய வேலை இருக்கு, எங்களால இதெல்லாம் செய்யவே முடியல. ஆல்ரெடி டயர்டா இருக்கும். ஈவினிங் நம்ம எல்லாருமே ஒன்னாதான டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருந்தோம். ஆனா போற போக்க பார்த்தா அதெல்லாம் நடக்காது போல இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, நாங்க கிளம்புறோம். இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் பார்க்ல ஒரு பார்ட்டி இருக்கு. நீங்களும் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஓ ஷியோர், கண்டிப்பா நாங்க வரோம். கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எங்க ப்ரோக்ராம நீங்க பார்த்தது இல்லல? கண்டிப்பா நாங்க ஏற்கனவே உங்க ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்திருக்கோம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. இன்விடேஷன் டின்னருக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு அப்படி இப்படின்னு எந்த சாக்கும் சொல்லாத என்ன? இப்ப நான் உங்ககிட்ட பேசினா மேடம், நீங்க எதுக்காக என்கிட்ட பேசுறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, சரியா? நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் கூடவும் ஃப்ரெண்டா இருக்கிறது தப்பு கிடையாது. நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் உங்களை பாக்குறேன். நான் கிளம்புறேன் கேர்ள்ஸ். நம்ம கூட பார்ட்டிக்கு வர நிறைய பேர் தயாரா இருக்காங்கல்ல. இவங்க பேசிட்டு போறத பாத்தியா? முன்னாடி வந்தவங்க நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு போனாங்க. இனி பிராண்டன் இருக்க இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். கம் ஆன் கேர்ள்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அப்ப வீட்டை கிளீன் பண்ண வேண்டாம்ல? இல்ல ஸ்டெல்லா, வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எது வந்தாலும் செய்யலாம். சரி, இது என்னது?
ஒரு அறிகுறி வந்திருக்கு. டாபி கூட இருக்கிற பொண்ணுதான் பெரியன்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற பெட்ஸ்ல ஏதாவது ஒண்ணா இருக்குமோ? அப்படி பார்த்தோம்னா நம்ம கிட்ட பெட்ஸ் வாங்கின எல்லாரோட லிஸ்டையும் எடுத்தாகணும். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர்ல ஆர்டர் பண்ணிருக்காங்களே. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா நாம ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும். பெட்ஸை விட்டுட்டு நாமளே போனாதான் உண்டு. இந்த வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி இல்ல? வேவ்ஸ் வர்றது பார்த்தா இந்த இடத்துல இருந்து தான் வர மாதிரி இருக்கு. எல்லாரும் கவனிங்க, யாரோ வராங்க. ஏய், நம்ம மியூசிக் பார்க்ல பார்த்தோமே அந்த பொண்ணு தானே இவ பேரு கூட ராக்ஸி இல்ல? அவளை ஃபாலோ பண்ணலாம். நான் கூட இப்ப அதுதான் நினைச்சேன். வாங்க போலாம். நீங்க அதை கவனிச்சீங்களா? அவ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்தை எல்லார்கிட்ட இருந்து மறைக்கிறா. ஒரு நிமிஷம் இரு. அவதான் ஃபேரிங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆதாரமே இல்லையே, அப்புறம் எப்படி நிரூபிப்போம்? அசையாத, பெட்ஸ் கிட்ட இருந்து தள்ளியே நில்லு. உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? சும்மா நடிக்காத என்ன? உன்கிட்ட எந்த கதையும் நாங்க கேட்க விரும்பல. எங்களோட பெட்ஸ உன்னோட பெட் மாதிரி நினைச்சியா என்ன? நீ சீரியஸா பேசுறன்னு காமெடி பண்ணிட்டு இருக்க ஸ்டெல்லா. யார் நீங்க? உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? நீ கத்தாத, நான் தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. கவனிச்சீங்களா? மறுபடியும் அந்த மேஜிக் எனர்ஜி வருது. உங்களுக்கு வருதா? காரண்யாக்கு முதல்ல வரும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபீல் தான் உண்டாச்சு. இவளுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நாம தான் இவளை காப்பாத்தணும். அப்படின்னா இவதான் அந்த இந்த பூமியில இருக்கிற கடைசி ஃபேரி. சேச்சி, இவள பாக்க ஃபேரி மாதிரியா இருக்கு? ஃபேரின்னா பாக்க நம்மள மாதிரி இருக்கணும். நல்லா அழகா, அறிவா, நல்ல திறமையா இருக்கணும். ஆனா இந்த மாதிரி மோசமான டாக வச்சுட்டு சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அவங்க நம்மள சும்மா கிண்டல் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓ ஜாக்ஸி, அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல, ஆனா அது கேட்க புதுசா இருக்கு. சோ நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. நீ மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. உன்கிட்ட பவர்ஸும் எனர்ஜியும் நிறைய இருக்கு, அது உனக்கு தெரியல. நீ ரொம்ப ஸ்பெஷல். உனக்கு பிராணிகள் மேல நிறைய அக்கறை இருக்கு, அதுவே ஒரு தனி பவர் தான். ராக்ஸி, நீ ஒரு ஃபேரி தான். கத்தாதான் சொல்றல. போதும் எல்லாம். நீங்க என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். வெளியே போங்க, வெளியே போங்க. என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. புரியலையா? உன் உயிர் ஆபத்துல இருக்க, உன்னை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கோம். நீ அந்த பிளாக் சர்க்கிள் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான் நாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடானா எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம இங்க நின்னு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் இப்படி பண்றா? சரி வாங்க, அவ பின்னாடி போய் என்ன பண்றான்னு பாக்கலாம். எப்படியோ அவங்க கிட்ட இருந்து நல்லபடியா தப்பிச்சு வந்துட்டோம்ல. ஏதாவது உதவி வேணுமா? இல்ல, தேவையில்லை, எனக்கு ஒண்ணு வேண்டாம். எப்படியும் நாங்க இங்க இருந்து கிளம்பதான் போறோம். அவ்வளவு என்ன அவசரம்? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அதனால நாங்களே உங்களை வழி அனுப்பி வைக்கிறோம். நீதானே கடைசி ஃபேரி? நீங்களுமா? இதான் நேரம், அந்த பொண்ணை வளைச்சு புடிங்க. வந்துட்டா. நம்ம எல்லாரோட சக்தியை பயன்படுத்தி இவளை நமக்கு சொந்தமாக்குங்க. இந்த டாக்கி என் கையை விடாம பிடிச்சிருச்சு.
நான் சொல்றது கேளு, அவளுக்கு உன் கூட வர சுத்தமா பிடிக்கல. வந்துட்டீங்களா விங்ஸ்? நீங்க இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இங்க என்னதான் நடக்குது? இவங்க எல்லாரும் யாரு? அவங்க ஃபேரி கேர்ள்ஸ பிடிக்க வந்தவங்க. நான் தான் சொன்னேன்ல நீ ஃபேரின்னு. நாங்க தான் உன்னை காப்பாத்த வந்திருக்கோம். விங்ஸ் என்சாண்டட். கொஞ்ச நேரம் போய் அவங்க கூட விளையாடிட்டு வரலாமா? இதத்தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, நாங்க இப்ப ரெடி ஆயிட்டோம். ஃபைட் ஆரம்பிக்கலாமா? ஓஷன் ஆஃப் லைட். போய் ஒளிச்சுக்க ராக்ஸி. நாங்க ஹேண்டில் பண்ற விதம் மோசமா இருக்கும். டிராகன் ஃபியூரி. உங்க திறமை எல்லாம் எங்க கிட்ட காட்டாதீங்க. உங்களோட பவர்ஸ்க்கெல்லாம் அப்பனா. என்ன மன்னிச்சிரு, இதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? இவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளோட கடமை அந்த ஃபேரியை காப்பாத்துறது மட்டும்தான். இப்போ மோதுங்க பாரிஸ். உங்களுக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து மோதுங்க. Sound wave attack. பாதுகாப்பு கவசம். அடுத்த முறை முயற்சி பண்ணும்போது நல்லா முயற்சி பண்ணு. உனக்கு எதுவும் ஆகலையே. சண்டை போட்டு ரொம்ப களைச்சு போயிட்டீங்களா? Protected from wings. ஒவ்வொரு முறையும் தோத்து போய் நீங்க எங்களை பலசாலியாக்குறீங்க. உங்களால ராட்சிய காப்பாத்த முடியாது. எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க? ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. உயிரோடவாவது இருப்பீங்க, இல்லனா ஆபத்து ஏதாவது நடந்துடும். உங்களை நான் மன்னிச்சு விட்டுடுறேன். ஆமா, அந்த பொண்ணு எங்க போனா? இது என்ன மோசமா இருக்கு? நான் ஒரு சாதாரண பொண்ணு. நான் ஃபேரி கிடையாது. ஃபேரிக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் இதை சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. ஓ ராட்சி, பாத்தியா? உனக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ அவங்கள நினைச்சு சந்தோஷப்படணும். இத பாருங்க, இவங்க கிட்ட இருந்து என்ன நீங்க தான் காப்பாத்தணும். ப்ளீஸ் ராக்ஸி, தயவு செஞ்சு எங்களை நம்பு. அவ உங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டா. பாரிஸ், நான் உங்களை நம்புறேன். உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? அற்புதம் ராக்ஸி, இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நீ அப்படியே பண்ணு. நீ எங்களை முழுசா நம்பினாலே போதும். நான் பாரிஸ முழுசா நம்புறேன். அவங்க என்ன உங்ககிட்ட இருந்து காப்பாத்துவாங்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இது நமக்கான நேரம். நல்ல எனர்ஜி ஃபீல் பண்ணுங்க கேர்ள்ஸ். நம்ம ஜெயிப்போம். நீங்க அடங்கவே மாட்டீங்களா? எங்களோட சக்தியை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். You're magical. All you gotta do is believe in yourself.
You got the power, believe me, so wonderful. Feel the magic coming out from your heart. Everything is possible. It's a higher energy. You're magical. All you gotta do is believe in yourself, and everything will change. You got the power, believe me, so wonderful. Feel the magic coming out from your heart. Everything's possible. It's a higher This is the power of we. ம் பாத்தியா, நீ சாதிச்சிட்ட ராக்ஸி. நீ எங்களை நம்பினதுனாலதான் எங்களால இதை செய்ய முடியுது, புரியுதா? இப்ப நாங்க ஸ்ட்ராங் ஆயிட்டோம். போட்டி ஆரம்பிக்கலாமா? நீங்க ரெடியா கேர்ள்ஸ்? விங்ஸோட அடுத்த எபிசோட்ல கார்டினியால ஒரு புது மேஜிக் பிறந்தாச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராக்ஸி ஃபேரிஸ நம்பினதுதான். இதுக்கப்புறம் கார்டினியால 6 இல்ல 7 ஃபேரிஸ் இருக்காங்க. இனிமே அவங்கள நம்பி அந்த ஊர் மக்கள் எந்த பயமும் இல்லாம நிம்மதியா வாழலாம்.